பொதுவாக பண்டிகைன்னு வந்தாலே இனிப்பு பலகாரம் தான். அதுவும் தீபாவளி, நவராத்திரி, பொங்கல் வந்தால் இன்னும் களைகட்டிரும். அதுவும் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல்னால் அந்த கேசரியை தான் நாங்கள் செய்வோம். இந்த கேசரியை நாங்கள் எப்போவுமே செஞ்சுட்டே தான் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அம்மாச்சி 20-25 பேருக்கு செய்கிறாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி அது நல்லா சூடு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா எடுத்து ஒரு கை அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்துட்டு அது நல்லா கலர் மாறின பிறகு எடுத்து வச்சிடலாம். அதே போல் திராட்சை பழத்தையும் எடுத்து நெய்யில் வறுத்துக்கணும். வறுத்துட்டு அப்புறம் ரெண்டு தட்டில் தனித்தனியாக முந்திரி பருப்பு, திராட்சை பழம் வைக்கணுங்க. அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ரவை ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா வறுக்கணுங்க. கலர் மாறுறது தெரிகிற வரைக்கும் நல்லாவே நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இது அடிப்பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு போடுங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் கேசரி பவுடரை போட்டுக்கலாம். உப்பு எதுக்காக சேர்க்குறோன்னா நல்லா டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக. அதுக்கப்புறமா கேசரி தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஏலக்காய் பொடியை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் 3/4 1 கப்பு ரவையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் திராட்சை பழத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக ரவையை போட்டு நம்ம கலந்துக்கணும். இது கட்டியாக வராமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம கிண்ட ரவையை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் நல்லா டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ நிறைய ரவை சேர்க்க அந்த தண்ணி படம்லாம் போய் இப்போ கெட்டியாக வர ஆரம்பிக்குது. இப்போ கெட்டியாக வந்தோடனே கேசரி முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கேசரியோடைய தன்மை நம்மளுக்கு வந்துடும். இதை நல்லா நம்ம சூடாக சர்வ் பண்ணி சாப்பிடலாம். எங்களை மாதிரி கேசரி பிரியர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கேசரி பார்த்திங்களா, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய்யை ஊற்றி நல்லா ஃபைனல் டச் கொடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே கிண்டிக்கலாம். இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து நம்ம ஹாட் பேக்கில் வைக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன சாப்பிட வேண்டியதாக நல்லா பண்டிகையை கொண்டாடுங்க.